Hello friends, Martam test batch ஓட மேக்ஸ் வீடியோ எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு 6ஓட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் டிஎன்பிசியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2019க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து மட்டும் 6லேருந்து 8 கொஷின் வரைக்கும் வருது. சப்போ இந்த டாபிக் நம்ம அதிக முக்கியத்துவம் பார்க்கணும். இந்த 25 கொஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 சம் வந்து ஈஸியாக இருந்திருக்கும், ஒரு 10 சம் ஆட்ரேட்டாக இருந்திருக்கும், ஒரு 5 சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ மொத்தமே டிஎன்பிசியில் கேட்ட சம் தான் 2021, 22 அந்த வருஷத்தில் கேட்டது தான். நம்ம எதுவும் புதுசாக எதுவும் மாற்றி எதுவும் கேட்கல. 1-2 நம்பர் வேணால் மாற்றிருப்பாங்க. சரி, 176வது கொஷின். இன் ஹவு மச் டைம் வில் a sum of ₹1600 amount to ₹1852.20 at 5% per annum compound interest. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாவே கொஞ்சம் எல்லாருக்கும் தலைவலி. ஏன்னா ஃபார்முலா A is equal to P of 1 plus R by 100 whole power n. இது ஞாபகம் வச்சுருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் பண்ண சொல்ல வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி, ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரிலாம் நிறைய சம்ஸ் வரும். ஸோ இப்போது ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்றேன். அது எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஃபார்முலா வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ரெண்டுமே தான் இருக்க போது. ஒட்டுமொத்தமாக ஃபார்முலா வச்சும் போட போகிறதுல நீங்கள் 2 மெத்தடுமே எடுத்துங்க. எல்லா சம்மும் வந்து 2 போட்டு தான் டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. எந்த சம்லாம் வந்து ஷார்ட்கட்டில் போட முடியுமோ அந்த சம்லாம் ஷார்ட்கட்டில் போகிறோம், எதெல்லாம் டேரெக்டாக போட முடியுமோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஃபார்முலா வச்சு போடுறேன். ஸோ இப்போ ரெண்டுமே கற்றுங்க. ரைட், ஃபஸ்ட்டு சம்னா கற்றுறாங்க. 1600 ஆனது 5 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி விகிதத்தில் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? அப்போ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு யூஸ்வலாக வந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா இந்த ஃபார்முலா வச்சு ப்ரொசீட் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் எவ்வளோ? 1852.0 ஈக்குவல் டு பிரின்சிபலு 1600, 100, 105 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 105/100. எண்ணெய் எத்தனை வருஷம் கொடுத்துக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஹோல் பவர் என். ஸோ இப்போ இங்கே எண்ணெய் இல்லாத சொல்ல வந்து இது எத்தனை முறை எழுதுன்னு தெரியாது. இதை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். எடுத்து எழுதி அதுக்கப்புறம் இது இந்த பக்கத்துக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துன்னு போயிட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது எவ்வளோ ஷார்ட்டாக போடலான்னு பாருங்களா. ஈஸியாக சொல்லி தரேன். அதை எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸுக்குமே இந்த ஷார்ட்கட் வரும். இப்போ நார்மலாக நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சன்டேஜ் எடுக்க தெரியும். இங்கே பாருங்கள் 1600 கொடுத்துருக்காங்க, இங்கே 1852. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 252 ரூபா இருக்குது. இது மட்டும் வச்சிங்க, சொச்செல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல. 1600க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 1600க்கு நமக்கு தெரியும், ஆல்ரெடி பர்சன்டேஜ் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். 10%னா 160, 5%னா 80 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 1600க்கு சாதாரண வட்டியில் 80 ரூபா. கூட்டு வட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது தேவையில்லை நமக்கு. நம்ம சாதாரண வட்டியை எடுத்துக்குவோம். அப்போ எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா அது தெரியல. ஆனால் எவ்வளோ தூரம் போகணுன்னாக்கா 252 அதிகமாக வரணும். அப்போது இது எத்தனை முறை போகணுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 முறை போகும், இல்லை பாயிண்ட் சம்திங்கில் போகும். அது கம்மியாக போகிறது கிடையாது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வருஷம் கண்டிப்பாக வராது. மீதிக்கிறது 4, 3, 5 அப்படின்றது தான் நம்ம வந்து கணக்கு. அப்போது 1600க்கு 5% எவ்வளோ வருதுன்னா 80 ரூபா வருது. இதுக்கு இந்த அமௌண்ட் நான் கிட்ட போனோம் அப்படின்னாக்கா எனக்கு எவ்வளோனாக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 இருக்குது. சரி எப்படி சார் நீங்கள் 3ன்னு சொல்கிறீங்க, ஏன் 4 இருக்கக்கூடாது 5 இருக்கக்கூடாது? சரி, அதையும் பார்ப்போம். இப்போது 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். 8 எவ்வளோ? 400. 1600 ஒரு 400 எவ்வளோ? 2000 போயிடும். இதில் சாதாரண வட்டியிலே கூட்டு வட்டி போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக போயிடும். அப்போது 5 எடுக்க முடியாது. சரி, 4 எடுத்து பார்ப்போம். 4 எடுக்கிறோன்னு வச்சிங்களேன். ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா, 4 வருஷத்துக்கு 320. அப்போ 1600 ஒரு 320னாக்கா 1900 சில்லற போயிடும். தனி வட்டியிலேயே கூட்டு வட்டினா இன்னும் அதிகமாக போகும். அப்போ பாருங்கள், வெறும் 80 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்குனா 3 வருஷத்துக்கு எனக்கு 240 ரூபா போகுது. கூட்டு வட்டின்ற கணக்கு போகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகள். இல்லைனா எனக்கு நார்மலாக ப்ரொசீஜராக போடுங்க சார் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி எழுதின ஸ்டெப்பு தான். A is equal to P of 1 plus R by 100 whole power n. இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த விஷயங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இந்த வருஷம் கண்டுபிடிக்கிற சம்ம, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற சம்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக இது இந்த 100 இந்த பக்கம் வரும், இதில் இது கேன்சல் பண்ணிட்டு கடைசியாக வந்து இது ரெண்டுத்துக்கு ரூட் எடுக்கிற மாதிரி வரும். அந்த ரூட் எடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இடமே முதல்ல பார்த்தது. நம்ம அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுங்கிற கணிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3லேருந்து 4 ஸ்டெப்லேயும் முடிச்சிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளோ ஈஸியாகவே முடிக்க ட்ரை பண்ணும். ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து 3 வருஷம். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்
on rupees 15,625 for 6 months at 16% per annum compounded quarterly. இது ரொம்ப முக்கியம். குவார்ட்டர்லி ரொம்ப முக்கியம். half yearlyக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, குவார்ட்டர்லிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ மொத்தத்தை எழுதி போட்டுருவோம். 1 plus r by 100 whole power n. இது வந்து ஒரு ஃபுல் இயருக்கு. half yearlyக்கு வந்து a is equal to p of 1 plus r by 2 by 100 whole power 2n. குவார்ட்டர்லிக்கு வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா r by 200 2n எழுதலாம், இது r by 400 4n அப்படின்னு எழுதலாம். ஸோ எப்படி வேணும் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா சார் இது போடணுமான்னு கேட்டால் ஒன்றும் தேவையே கிடையாது. நார்மலாக சிம்பிளாகவே போடலாம். நமக்கு வெறும் சதவீதம் எப்படி எடுக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு 16% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை வந்து குவார்ட்டர்லி தான் நம்ம வந்து கணக்கிட போகிறோம். இப்போ குவார்ட்டர்லினா டிவைடட் பை 4 அடிச்சோன்னாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? வரும் 4 மந்த் தான். 1 இயருக்கு 16னா எனக்கு குவார்ட்டர்லிக்கு வந்து 4. நீங்கள் இதே தான் ஃபார்முலாலையும் பண்ணுவீங்க. இங்கே r/4 இருக்குல்ல, 16/4 நினச்சிங்கன்னா நம்ம 4% தான் வரும். சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிச்சு. ரைட், எத்தனை மாதத்துக்கு? 6 மந்த்துக்கு கிடைக்கிறாங்க. குவார்ட்டர்லாம் எத்தனை மந்த்து? 3 மந்த்து. அப்போ 6 மந்த்தில் எத்தனை 3 மந்த் இருக்குதுனாக்கா 3 மந்த்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், எவ்வளோ கால்குலேட் பண்ண போகிறோம்? 15,625. இதுதான் பிரின்சிபல். இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்க போகிறோம்? 4% எடுக்க போகிறோம். ரைட்டு, இதை கால்குலேட் பண்ண எவ்வளோ? 100ஆல் அடிக்க முடியாது. இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேரெக்டாக 25 கூட அடிச்சு போடலாம். டேரெக்டாக பெருகிட்டு நீங்கள் 2 சைபர் அடிச்சிருக்கேன். அப்படியே 0 2 1 25 5 மீது 2 20 22 2 6. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர். இப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளோ கட்சிது? 625. இந்த 625 நான் இதில் கூட்டிக்கிறேன். ஏன்னா இது கூட்டு வட்டி செகண்ட் இயருக்கு போகுது. 0 5 12 2 மீது 1 6. ரைட், இதுக்கு 4%. மொத்தம் எத்தனை தடவை எடுக்கணும்? நான் 2 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் கொடுத்துக்கிறது 6 மாதம், இதே 9 மாதம்னா 3 தடவை வரும். அப்போ நான் ஒரு தடவை கண்டுபிடிச்சி எனக்கு 625 வச்சு இப்போ 2வது தடவை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கான அமௌண்ட் தான் அது. அதில் அடிச்சு பாருங்கள். ஒரு சைபர் அடிச்சிடுறோம். 2 முறை 5, இது 5 அடிக்கிறோம். என்ன வரும்? 3 1 போச்சுன்னா 325னா 650. மொதல் வருஷத்துக்கு எனக்கு கிடைச்ச வட்டி 625, 2வது வருஷத்துக்கு எனக்கு கிடைச்ச வச்சு 650. ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 5 7 1275. டீல் இருக்குது பாருங்கள். இல்லைனா அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்பர்லாம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அது பார்த்து எப்படி போடணுன்றது கரெக்டாக வச்சு போட்டுருங்க. ஏன்னா 6 மாதம் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து அது மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். கூட்டு வட்டியில் வந்து இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 178 ரூபாய் 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகையில் 9261 ஆகும். கூட்டு வட்டி விகிதம் காண்க. வட்டி ஆண்டிற்கு ஒரு முறை அசலுடன் சேர்க்கின்றன. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலி என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி கொடுத்தல. சிம்பிளாக அதே ஷார்ட்கட் இங்கேயும் பண்ணலாம் பாருங்கள். எவ்வளோ பிரின்சிபல்? 8000 ரூபா. என்னவா மாறுதுன்னா 3 வருஷத்தில் 8000 ரூபான்றது 3 வருஷத்தில் என்னவா மாறுது? 9261. அப்போ எவ்வளோ இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ராவா? 1261 3 வருஷத்துக்கு. ரைட்டா? சிம்பிளாக கணக்கு எடுங்களா. இதில் எந்த பர்சன்டேஜ்னா எடுத்துன்னு போட்டோம். நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்? 10% எடுக்க போகிறேன். இப்போ 10% தான் எனக்கு 800 ரூபா. 800 ரூபானா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 2400 ரூபா. எனக்கு தேவை எவ்வளோ? 1200 தான். சரி, ரைட்டு. மொதல் ஆப்ஷன் போகலாமா? 3 ஒன்று எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். சரி, 10% 10% எவ்வளோ? 800. 1% எவ்வளோ? 80 ரூபா. அப்போது 3% 240. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு 720 ரூபா வரும். ஸோ வரல. அப்போ 3 வராது, 2ம் வராது. 3 வரலன்னா 2 வரப்போதில்லை. ஏன்னா அதோட கம்மியாக வரப்போதில்லை. 1 4 5 நம்ம டேரெக்டாக 5 எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சு 5ன்னு. ஏன்னா 2400 ரூபா அதில் பாதி தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு 5 எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 1% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 ரூபா. 5% எவ்வளோ? 400 ரூபா கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 400 × 3 1200 ரூபா வரும். பட் இது கூட்டு வட்டி இருந்தால எக்ஸ்ட்ராவாக போகும். சரி, வேறு எப்படி சார் போகிறது? இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சார் போகிறதுனாக்கா ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணி தான் இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணி போகணும். 8000 ரூபா எடுத்துக்கிறோமா? இந்த 5% எடுத்துப்போம்.
எவ்வளோ வருது பாருங்கள், 400. அடுத்த வருஷத்துக்கு கூட்ட போகிறோம். 8400 420. இது 420 கூட்டினா 8820 வரும். 5/100 441 16,220 வந்துச்சு பாருங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 5%. ஸோ சிம்பிள் தான். நம்மளா ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இங்கே 8000 இருக்குது, 9200 இருக்குது. 3 வருஷத்தில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டாக மாறும்போது, கூட்டு வட்டியில் மாறும்போது எவ்வளோ அதிகமாகுதுன்னு பாருங்கள். இது நார்மலாக வந்து ஒரு தனி வட்டியில் நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுக்க தெரியும். நமக்கு ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருவோம், எப்படி பர்சன்டேஜ் எடுக்கும். என்ன அமௌண்ட் இருந்தாலுமே 10% தான் ஒரு சைபர், 1%னா 2 சைபர் கட் பண்ணிட்டா நமக்கு 80 கிடைக்கும். நார்மலாக நம்பராக இருந்தாலுமே நம்ம புள்ளி வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ரைட், இதுக்கான சம் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 5. இதெல்லாம் விட்டு எல்லா சம்மும் ஃபார்முலாலாம் போட்டிருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம், டைம் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு பின்னாடி கொடுக்க போகிறதே ஒரே 3 பேஜ் தான், பேப்பர் கிடையாது. அந்த 3 பேஜில் இந்த மாதிரி 2 சம் மாட்டிச்சுன்னா மொத்த பேஜ் சிம்பிளிஃபிகேஷன் மென்சுரேஷன்லாம் போடணும். அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கின்னு எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போடணும். ரைட், a sum of 48,000 was lent out at simple interest. அப்படி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சில நேரங்களில் ஒன்றுமே கொடுக்கலனாலும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years 3 months. பாருங்க 2 வருஷம் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் rupees 55,060. இது வந்து மொத்தமாக அமௌண்ட்டு, இது வந்து அசல். வட்டி மட்டும் எவ்வளோன்னு கணக்கிட்டலாம். முதல்ல 7650. நமக்கு நார்மலாக தெரியும், இது ஒரு கண்டிஷன் தான், இது ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. இது இருந்தால் தான் போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இது இல்லைனாலும் நம்மளால் வட்டி கணக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? இது தேவையே இல்லை. 10,000 ரூபாய் எங்கேயோ ஒரு இடத்துல கடை வாங்குறேன், எவ்வளோக்கு 10% வட்டிக்கு 2 வருஷத்துக்கு கடை வாங்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 1000 ரூபாய், 2 வருஷத்துக்கு 2000 ரூபாய். சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். SI=PNRB100 அங்கே தேவையே கிடையாது. ஸோ சிம்பிளாக இது வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து அதான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது வச்சு கூட ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லை அது இல்லாமல் போட்டுங்க. இங்கே பாருங்க, எனக்கான அசல் வந்து கொடுத்துக்கிற அசல் வந்து 48,000 தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் கிடைச்ச அமௌண்ட்லேருந்து நான் கழிச்சு வட்டி எடுத்துக்கிறேன். அப்போ டேரெக்டாக எழுத வேண்டியது தான். SI எவ்வளோ, பிரின்சிபலு 48. என்ன கேட்குறாங்க? வட்டி விகிதம் கேட்குறாங்க. கொடுத்துக்கிறது 2 வருஷம் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வருஷம் 3 மாதத்தை நான் எப்படி கால்குலேட் பண்ணிக்க போகிறேன்? 2 இயர்ஸுக்கு 24 மந்த்து, அது ஒரு 3 மந்த் எக்ஸ்ட்ரா இருக்குது. மொத்தமாக எனக்கு எவ்வளோ இருக்குது? 27 மந்த்து. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த்து? 12. அது கீழே போட்டுக்கேன். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி மாற்றிக்கினேன், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது நெக்ஸ்ட் என்ன வருது? 27/12 6%. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்படி சிம்பிளாக எழுதிங்க. எது கேன்சல் ஆகும் பாருங்கள். 1 சைபர் 2 சைபர் 1 சைபர் 2 சைபர் 12,000 அடிச்சுனாக்கா 4 முறை, அப்போ 40ன்னு கிடைக்கும். வேறு என்ன அடிக்கலாம்? இங்கே ஒரு சைபர் இங்கே ஒரு சைபர் அடிக்கலாம். வேறு என்ன டேபிளில் போகுது? 4,000 அடிச்சுனாக்கா 1 முறை 8 36 9. ஓகே, 27 எத்தனை முறை? 27 கூட என்ன பெருக்குன்னா 9 வரும்னாக்கா 7 பெருக்குன்னா 9 வரும். சும்மா போட்டு பார்ப்போம். 9 4 14 14. ஓகே, அப்போது 27 நான் 7 முறை அடிச்சுனாக்கா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. நார்மல் கால்குலேஷன் தான், சிம்பிளாக அடிக்கிறது கற்றுங்க, அவ்வளோதான். அப்போது ஆன்சர் வந்து 7. 180 எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 6720 உயரும்? இது நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. இன் வாட் டைம் வில் 5600 அமௌண்ட் rupees 6728 6. இங்கே எதுவுமே கொடுக்கல, கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு கொடுக்கல. இங்கே வந்து தமிழில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா தமிழில் பாருங்கள், இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா டேரெக்டாக நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கணக்கு எடுத்துக்க வேண்டியதான். ரைட், போன சம்பவத்தும் அதே தான். 6720 இது வந்து அமௌண்ட்டு. 5600 இது வந்து பிரின்சிபல் அசல். கழிச்சுனாக்கா எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது? 1120 ரூபா கிடைக்குது. சேம் ஆஸ் இட் இஸ். போன கண்டிஷன் போட்டதான்ல அதே தான். PNRB100 தான். ஒருத்தர் ஐ வச்சு போடுவாங்க, எப்படி வேணா எழுதிங்க. ஸ்கூலில் புக்கில் இப்படி தான் இருக்கும், அது பார்த்து கூட எழுதிக்கலாம். சரி, 1200 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அசல் வந்து 5600. எத்தனை வருஷம் அதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ தெரியல நமக்கு. n × 6/100. ரைட், 2 சைபருக்கு 2 சைபரு. இந்த 56 அப்படியே அடிக்கலாம் பாருங்கள். 56 அடிச்சிங்கனாக்கா டேரெக்டாக 2 முறை ஒரு 0. என்ன கிடைக்குது? 6n = 20. இது அடிச்சுனாக்கா 2000 போட்டில் 3 10. அப்போது n = 10/3. அவ்வளோ ஆன்சரு. இது அப்படியே ஆன்சர் ஆப்ஷன் இருந்தால் போடுங்க. இல்லைனா மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்ற தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸ்லேயே. 3
3 9 1 ரைட். அப்போது 3 1/3 ஆண்டுக்கு. சிம்பிள் தான். ஒரு நார்மலாக பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு சிம்பிளான மெத்தடு இருக்குது. அப்படியே கீழே வச்சிங்க, எத்தனை முறை போகணுன்ட்டு பாருங்கள், மீதிக்கிறது மேலே எழுதிங்க, அவ்வளோதான், சிம்பிள். அசல் ரூபாய் 4000க்கு ஆண்டு வட்டி விகிதத்தில் 5% ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இது டேரெக்டாகவே போட வேண்டியதான். இது ஃபார்முலா ஒரு சிலவங்க போடுவாங்க, நான் சிம்பிளாக சொல்லித்தரேன், அப்படியே போட்டுங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. என் எவ்வளோ? 2 years. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, கூட்டு வட்டி கேட்குறாங்க. ரைட், அப்படியே சிம்பிளாக போட்டுங்க. 4000 இப்போது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ நான் அத்தனை வாட்டி கால்குலேட் பண்ணும். 4000க்கு என்ன சதவீதம்? 5%. 5 என்ன வரும்? 0. 20. ரைட். அடுத்தது இது வந்து கூட்டிக்க போகிறோம். 4200 × 5/100 210. ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 410. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இது ஆல்ரெடி எதுவும் தெரியாதவங்க வந்து இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேரெக்டான சம்முக்கு இந்த மெத்தடே போதுமானது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து A = PF கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்கும். அந்த வேல்யூலேருந்து நான் வந்து 4000 கழிச்சா தான் எனக்கு வந்து வட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டான ஆன்சர் வராது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கங்க. ஃபார்முலா இதுதான். A = PF 1 + R/100. கொடுத்துக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இன் வாட் டைம் வில் rupees சேம் கொஸ்டினாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. சரி, ஆல்ரெடி இது பார்த்த சம் தான். ரைட். A principal become 10,050 at the rate of 10% in 5 years. Find the principal அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டு விதத்தில் போடலாம். ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் வந்து போகலாம். ஆன்சர் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் 5000 10,000 அந்த மாதிரி தான் எடுங்க. இந்த மாதிரி 350 600 இந்த மாதிரி 700 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுக்காதுங்க, டேரக்ட் மெத்தடில் போயிடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? SI = PNR/100. இந்த கண்டிஷனில் என்னென்ன போகிறது பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துக்கலாம்? பிரின்சிபல் பிகம்னு கொடுத்துறான். அப்போ அதுனா எப்பவுமே அமௌண்ட் ஆகி போச்சு. அது பிரின்சிபலே இங்கே இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 10%. என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. எஸ்ஐயும் இல்லை, பிரின்சிபல் அசலும் இல்லை. ரெண்டுமே இல்லாத சொல்லும். அந்த கண்டிஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது நமக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு ஒன்று தான். இது ரெண்டுத்தையும் கூட்டினா தொகையிலேருந்து நான் அசலை கழிச்சா எனக்கு வட்டி, அவ்வளோதான். இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு எழுதிக்கிறேன். PNR/100. சரி, அமௌண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எவ்வளோ இருக்குது? மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். இங்கேயும் பிரின்சிபல் தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. ரைட். என்ன அடிக்க முடியும்? ஒரு சைபருக்கு ஒரு சைபரு. 5 லட்சம் 2 முறை. ரைட். இந்த 2 நான் இந்த கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல வரும் P மட்டும் தான் நிற்குது. இப்போ உள்ளே போச்சுன்னா 0 0 1 0 2 மைனஸ் 2P = P. இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனா நான் மைனஸ் 2P அந்த பக்கம் போச்சுனாக்கா 3 ஆகிடும். 3 வாய்ப்பாட்டில் அடிச்சோன்னாக்கா என்ன வரும்? 6 2 நிற்கும் 7. அப்போது எனக்கு அசல் 6700. இல்லைனா எதனா ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்கள் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். ஸோ ரெண்டுமே போடலாம். ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து எடுத்து போடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பிக் பண்ண சொல்ல பார்த்துங்க. இந்த மாதிரி ரவுண்ட் வேல்யூ 6000 5000 அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வரல அப்படின்னாக்கா இது ரெண்டாவது ஆப்ஷன் இதுவோ ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிவிட்டு 3வது தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துங்க. டேரெக்டான மெத்தட் தான் இது. இப்போ கேட்குற சம்லாம் டேரெக்டாக எதுவுமே வரதில்லை. இந்த மாதிரி சுற்றி எதனா ஒன்று நம்மக்கிட்ட தேவையில்லாத டேட்டா கொடுத்துட்டு அதை நீ எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி தான் கூட்டு வட்டி தனி வட்டியில் கேட்குறாங்க. ஏன்னா மொத்தம் 6 சம்மில் பார்த்தீங்கன்னா 3 சம் வந்து ஈஸியாக இருக்கும், மீதி 3 கொஞ்சம் டஃப் தான். ஸோ பார்த்துங்க, அந்த டஃப்பான மெத்தட் எல்லாமே இதில் கொடுத்துட்டோம் இன்னைக்கு. ரைட். கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,200 at 12/3/4 per annum for 9 months. பாருங்க இவ்வளோ ஏடா கூடமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி சம்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12/3/4%. ரைட். அடுத்தது என்ன 9, இது 9/12 கூட இருக்கலாம். இயரை சொல்ல 9/12 எழுதணும். மந்த்தை சொல்ல நமக்கு பர் அனம் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால நம்ம இது வந்து வருஷத்துக்கு தான் கணக்கிடும். அப்போது SI = PNR/100. ஒன்றுக்கு எழுதி போடுங்க. அது அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
இப்போ எஸ்ஐ மதிப்பு கண்டுபிடிக்கணும். 7200 இன்ட்டு 12. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னமாகுது. அது பின்னமாக மாற்றிக்கலாம். நம்ம எப்படி மாத்திரம் பாருங்க. 12 48 ஒரு 3 51/4. இந்த சதவீதத்துக்கு ஒரு 100. ரைட்டா? இது கரெக்டாக இருக்கும்னா இது மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட நோக்கம் பூரா இந்த கலப்பு பின்னத்தில் செய்கிறது தான் இருக்கும். இந்த 100 மறந்துடும். என்ன சார் புரியல சார்? 5% எப்படி எழுதுவோம்? 5/100 எழுதுவோம். அதே மாதிரி இது எப்படி எழுதணும்? 51/4 மட்டும் எழுதுனா பத்தாது. இந்த சதவீதத்துக்கு ஒரு 100 எழுதணும். அதை சொல்கிறேன். இது எழுதியாச்சு. அப்போ இந்த பின்னத்தை அப்படியே டேரெக்டாக எதுவுமே போட்டுக்க வேண்டியதான். நான் என்ன 6 மாற்றி போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாற்றி கூட எழுதிங்க. சரி ரைட்டு. என்னென்ன அடிக்கல முடியும் பாருங்கள். 2 சைபர் இருக்குது. 2 சைபர் அடிக்கலாம். வேறு என்ன அடிக்க முடியும்? 4000 பொருள் அடிச்சுனாக்கா 18 வருமா? ரைட் 18. 3000 பொருள் அடிச்சா 3 முறை. இங்கே 4 முறை. வேறு என்ன அடிக்க முடியும்? 2 9. என்னென்ன இருக்குது? 9 இன்ட்டு 51 இன்ட்டு 3/2. வேறு எதாவது அடிக்க முடியாது இதில். சரிக்குங்க. 153 இன்ட்டு 9 9 51 3 2. ஆறு 1 போச்சுன்னா 8 1 போச்சுன்னா 8 5. 1688.5. ரைட். இந்த சம்க்கு ஆன்சர் டி. கால்குலேஷன் இதை வச்சு எடுத்து பாருங்கள். இது ஒரு முக்கியமான சம். இப்போ வர எல்லா எக்ஸாம்லேயும் இருக்குது இந்த மாடலு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 32,000 அசல் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20. ஸோ பொதுவாக இந்த மாதிரி கேட்குறாங்க வச்சுக்கோங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஒரே விஷயத்தை ஒரே அமௌண்ட்டை நான் கூட்டு வட்டிலையும் போடுறேன், தனி வட்டிலையும் போடுறேன். ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 20 ரூபா கிடைக்குது. அசல் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. நல்லா கவனிச்சிங்க. இந்த ஃபார்முலா எழுதி பாக்ஸ் போட்டு வச்சிங்க. ஃபார் 2 இயர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு D is equal to PR²/100². ஃபார் 3 இயர்ஸ் D is equal to அதே மேலுக்கு அப்படியே எழுதிங்க 3 + R/100 bracket. ஓகே சரி. இப்போ இங்கே கொடுத்துக்கிறது 2 இயர்ஸ். அப்போ நான் இதை தான் எடுத்துக்க போகிறேன். ஏன் சார் இது வந்து எல்லாமே ஃபார்முலா எல்லாம் போட்டு இது மட்டும் ஏன் சார் ஃபார்முலா போகிறீங்கன்னாக்கா தனியாகவும் போடலாம். டைம் ரொம்ப அதிகமாகும். நமக்கு ஃபார்முலா டைம் அதிகமாகுதா இல்லை நேரப்பட்ட டைம் அதிகமாகுதா, எது நமக்கு டைம் கன்சியூம் கம்மியாகுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டைம் கன்சியூம் கம்மியாகுது. அப்போது D is equal to PR²/100². டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 20 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ஈக்குவல் டு பிரின்சிபல் 32 6. ஸோ அதான் கேட்குறேண்ணா R². ரைட். வேறு என்ன இருக்குது? 100 × 100 1 2 1 2 1 2. வேறு என்ன அடிக்க முடியும்? 2000 போடலாச்சு. 4000 போடல போதும். 2000 போடல 5 முறை. இது 16. இந்த பக்கம் போச்சுன்னா R² ஈக்குவல் டு 100/16. இந்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. அப்போ R வந்து என்னவா மாறும்னா இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கம் இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கத்தில் போனோம்னாக்கா எனக்கு ரூட்டாக மாறிடும். 100/16. அப்போ வெளியே எடுத்தோன்னா 10/4 அப்படின்ட்டு இருக்கும். வேறு என்ன அடிக்க முடியுமா? அதில் 5/2. மிக்சடு ஃப்ராக்ஷன் எதுனா 2 1/2 எழுதலாம். ரைட். 5/2 முடிஞ்சுது. இங்கே மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்ததுனால இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதே டிஃப்ரென்ஸ் சம்மே கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்மேட் தான். எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். 2 வருஷமே தான் கேட்டிருக்காங்க. 2 வருஷம்னால D is equal to PR²/100². டிஃப்ரென்ஸ் கேட்குறதே டிஃப்ரென்ஸ் தானா? ரைட்டு. 5000 இன்ட்டு R வந்து 8%. 8 × 8 8. கீழே வேறு எதுவும் 100 × 100 தான். அப்போ நம்ம இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதே கேள்வியில் வித்தியாசத்தை கேட்டு வச்சுக்கிறாங்க.
2 முறை 4 8 32 ரூபாய் 32. இப்போ கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் உள்ள 2 வருஷத்துக்கு 5000க்கு 8% வட்டி விகிதத்துக்கு எவ்வளோ வித்தியாசம்னா 32. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆண்டுக்கு எக்ஸ் வட்டி விகிதம் எக்ஸ் ஆண்டிற்கு ரூபாய் எக்ஸ் தனி வட்டியாக கிடைக்க பெறும் அசல் தொகை எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எக்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸ் இயர்ஸ் வில் பி ₹X ஆன் த சம் ஆஃப். அதாவது இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபுல்லாக எக்ஸா கேட்டு வச்சுக்கிறான்னு குழம்பிடாதீங்க. நமக்கு தேவை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு முதல்ல பார்த்துங்க. எல்லா சம்மிலும் எழுதுகிற மாதிரி, அதாவது பிரின்சிபலு, நம்பர் ஆஃப் இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எஸ்ஐ. இந்த 4 இருந்தால் தான், 4ல் 3 இருந்தால் தான், மேக்ஸிமம் 3 இருந்தால் தான் நம்ம வந்து கணக்கு செய்ய முடியும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் அவன் கொடுத்துக்கிறதே வட்டி அட் எக்ஸ் சதவீதம், எக்ஸ் பர்சன்டேஜ், சாரி எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் இயர்ஸு வில் பி ₹X. அவன் கொடுத்துக்கிறதே தனி வட்டி தான் கொடுத்துக்கிறான். நம்ம வந்து அசலை கண்டுபிடிக்கணும். சரி, என்ன பண்ணணும்? அசல் கண்டுபிடிக்கின்றதுக்காக இந்த இடத்துல வந்து இதுவும் எக்ஸ்ன்னு போட்டுறாதீங்க. அவன் கொடுத்துக்கிறது காரணமே இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? எக்ஸ் தான் எதுவுமே போடுவோம். தப்பி தவிர ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி எழுதாமல் நார்மலாக செய்ய சொல்ல என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பிரின்சிபலை வந்து ஒரு சிலவங்க வந்து எக்ஸ்ன்னு வச்சு எடுப்பாங்க. இப்போ அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இதில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது பிரின்சிபலாகவே எடுத்துங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ன்னு அப்படியே எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் தெரியாது, எக்ஸுக்கு பதில் நான் பீனே போட்டுக்கிறேன். என் எக்ஸு, ஆர் வந்து எக்ஸ் பர்சன்டேஜ். ரைட், நமக்கு தேவை இந்த பிரின்சிபல் மட்டும்தான். எதெல்லாம் அடிக்க முடியும் பாருங்கள். இதையும் அடிக்கலாம். வேறு என்ன இருக்குது? இந்த 100 இந்த பக்கம் வந்துடும். 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? எனக்கு PX இருக்கும். எனக்கு தேவை அந்த பிரின்சிபல் மட்டும் தான். அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா P = 100/x. இதே இடத்துல எக்ஸ்ன்றதுக்கு பதில் 5 அப்படின்னு வச்சு போட்டுட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். இதே இடத்துல எக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் எடுத்துட்டு 5 அப்படின்ற நம்பர் வச்சு கமெண்ட்ஸில் ஆன்சர் எனக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சம் பிகம் ₹4,500 at 2 years and ₹6,750 after 4 years at compound interest. Then find the sum. இந்த மாதிரி சம்லாம் பெரும்பாலும் டிஎன்பிசியில் கேட்கறதில்ல, ஆனால் முதல் தடவையாக 2022 ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி கணக்குகளுக்கும் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கணக்கு வந்து தனி வட்டியில் தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே கொடுத்துக்கிறது கூட்டு வட்டி. இன்னொரு விஷயத்தில் கவனிச்சிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்போ எப்படி சார் இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நார்மலாக இது ஃபார்முலா மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். அந்த ஃபார்முலா மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே வந்து அமௌண்ட் தான். நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். அந்த பிரின்சிபல் எனக்கு தெரியல. அப்போது அமௌண்ட் 1 2 வருஷத்துக்கு, அந்த அமௌண்ட்டு 2 வருஷத்துக்கு எவ்வளோ மாறுதுன்னா 4500. அதே அமௌண்ட்டு 4 வருஷத்தில் எவ்வளோ மாறுதுன்னா 6750. அப்போது 2 விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை வச்சு நான் வந்து அசலை கண்டுபிடிக்கணும். மெயினான விஷயம் இதில் வட்டி விகிதம் இல்லை. ஸோ எப்படி சார் இதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஃபார்முலாவில் தான் அப்ரோச் பண்ணோம். A = P of 1 + R/100. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன விஷயம்னாக்கா, ஹோல் பவர் n விட்டுனா n வச்சு தான் அப்ளை. உள்ள இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு தெரியாது, பிரின்சிபல் எனக்கு தெரியாது. ஸோ அப்போது இதை நான் எப்படி எழுதணும் பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? அதை 4500 = பிரின்சிபல் தெரியாது 1 + R/100. எத்தனை வருஷத்துக்கு பாது? 4500ன்றது 2 வருஷத்துக்கு. அப்போ இது ஒரு கண்டிஷன். ரைட், இது எப்படி எழுதுறோம் பாருங்க. 6750 = P of 1 + R/100 whole power 4. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 2 / ஈக்குவேஷன் 1 அது சால்வ் பண்ணாக்க எனக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ எப்படி எழுத போகிறோம்? P of 1 + whole square by P of 1 + R/100 whole power 4. கரெக்டா? சாரி, ஈக்குவேஷன் மாற்றி எழுதிட்டுனா $4500.
ரைட். இதுலேருந்து இது அடிக்கிறோம், பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். இதோட ஸ்கொயர் அடிச்சோன்னாக்கா இது 2 முறை போவோம். மீதி எவ்வளோ இருக்குது? இது எதனா பண்ண முடியுமா? இது அடிச்சோன்னாக்கா ஒரு சைபரு. மீதி எதனா பண்ண முடியுமா? 25 வாய்ப்பு அடிச்சிக்கலாம். சரி, அடிச்சு பாருங்க. அப்படியே 25 வாய்ப்பு அடிச்சோன்னாக்கா 2 முறை 500 27 4 7 இங்கே 1 18. அப்போது எனக்கு என்ன கிடைக்கிது வேல்யூ பாருங்கள், 1 + r/2 இதோட மதிப்பு 27/18 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக போவோம். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நான் அதை அழிச்சிட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். இது மேலே கண்டினியூஷன் ஆகுது பாருங்கள். ஸோ அப்போது எனக்கு என்ன தேவைனாக்கா, இப்போ இந்த விஷயங்களோட மதிப்பு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் இது மொத்தமாக எடுக்கிறதுக்கு நான் 4500 எடுக்கிறேன் அப்படின்னு கூட வச்சிங்கன்னா, P of 1 + r/100 = 4500. ரெண்டுத்தில் எந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஏன்னா இது நான் ஏன் முதல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட மதிப்பு இங்கே 27/18 அப்படின்னு தெரியும். இப்போ அதனால தான் நான் எடுக்கிறேன். அப்போது இதோட மதிப்பு என்ன வருது? 27/18 = 4500. P = 4500. இது தலைக்கில் பையனா எந்த பக்கம் போதில்ல, அதே மாற்றிக்கிட்டேன். ரைட்டா? இது 9 வாய்ப்புல 3, இது 9 6 சரி 5. பிரின்சிபல் 3000. இது கொஞ்சம் ஏடாக்கூடமான கணக்கு தான். இது இந்த ப்ரொசீஜர் தான் இது போட்டோம்னா வேறு வழி இல்லை. ஷார்ட்கட்டு எது போனாலும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ அப்போது ஈக்குவேஷன் 1 வந்து இது எடுத்துங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி கிளியராக எழுதுறேன் உங்களுக்கு, அது மட்டும் பார்த்து எழுதிங்க. ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னாக்கா, ஈக்குவேஷன் 1 எப்படி இருக்குனாக்கா 4500 அப்படின்றது P of 1 + r/100 ஏன்னா இது 2 வருஷத்துக்கு. ஈக்குவேஷன் 2 6750. இது P of 1 + r/100. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து ஆன்சர் 3000 அப்படின்னு கிடைக்கும். 189 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆனவர் ஒரு ஆண்டிற்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு ரூபாய் 15000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25000 ரூபாயும் ஒரு கை கடிகாரமும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தின் விலை. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. இந்த டிஎன்பிசி எப்படி தான் யோசிக்குதோ அந்த மாதிரி சம்ஸ்லாம். ரைட், சிம்பிளான சம்மு. இது கூட ஒரு வாட்ச் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க. அந்த வாட்சோட விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 15000 அப்படின்றது பிரின்சிபல் தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, அடுத்தது என்ன 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 14%. ரைட், கடைசியாக கொடுத்தது வாட்ச்சு ப்ளஸ் 25000. அப்போது வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் ஒரு வாட்ச், இந்த வாட்சோட ரேட்டு கண்டுபிடிச்சாக்கா எனக்கு தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். SI = வட்டி எவ்வளோ? வட்டி தான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் 15000 6 × 14/100. 2 சைபருக்கு 2 சைபரு. வேறு என்ன அடிக்க 0 3 6 1 900. ₹12600 எனக்கு வட்டி மட்டும் கிடைக்குது. சரி, ஆனால் அவர் கொடுத்த தொகை பாருங்கள் 25000 கொடுத்துருக்காரு. வாங்கின அசல் எவ்வளோ? 15000. சரி, இப்போது 15000 கூட சேர்த்து அவர் மொத்தம் அவர் கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னா 27600 கொடுக்கணும். 27600 பதில் அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 25000 கொடுக்குறாரு. கூடவே ஒரு வாட்சாகவும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ அந்த வாட்சோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 2600 இருக்கும். 2600 சேர்த்து பாருங்க. இதில்
வந்துருச்சா இந்த அமௌண்ட்டு? அப்போ அந்த வாட்சோட மதிப்பு 2006. இந்த டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான், ஒரு எளிமையான கணக்கு தான். நார்மலாக இதில் வச்சு போட்டுட்டு இங்கே வர ஆன்சர் வச்சு குழப்பம் அடைய தேவையில்ல. ஏன்னா கொடுக்க சொல்லும் நம்ம ஒருத்தங்கிட்ட கடை வாங்கினா ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லும் வட்டி அசலும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். இது வட்டி மட்டும். அசல் வந்து 15,000, ரெண்டும் சேர்த்தா 27,600 வருது. அவன் கொடுத்தது 25,000 தான் கொடுத்துருக்கான். வாட்சோட மதிப்பு இது. ரைட், 190வது கணக்கு பாருங்கள். டேரெக்டாகவே ஃபார்முலாவே கேட்டுக்கிறாங்க டிஎன்பிசிலே. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா எழுதி போட்டேன். ஃபார்முலா கால்குலேட்டட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகை டேஷ் என்ற சூத்திர முறையில் பயன்படுத்த காணலாம். A is equal to P of 1 plus R by 100 கொடுத்துருக்காங்க. ஒன்று R by 4 வந்துருக்கணும், இல்லை R by 400 வந்துருக்கணும். ஸோ தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபார்முலா. இந்த இடத்துல இதுவும் தப்பு. இந்த இடத்துல R by 2ன்னு வந்துருக்கணும், இதுவும் தப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி எழுதலாம், இல்லைன்னா R by 4 divided by 100 4n இப்படியும் எழுதலாம். ரெண்டு முறையிலையும் எழுதலாம். இந்த 4 கீழே வந்தால் 400 ஆகிடும். ஸோ அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டு முறையிலையும் எழுதலாம். ஆன்சர் இதுக்கு வந்து டி. 191. If a sum becomes double in 5 years, what is the annual rate of simple interest? 5 வருடங்களில் ஒரு தொகை 2 மடங்கு ஆகிறது எனில் வருடத்தின் தனி வட்டி விகிதம் என்ன? அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல, ஏதோ ஒரு தொகை. இந்த மாதிரிலாம் கொடுத்தா அந்த தொகை 100 ரூபான்னு எடுத்துங்க. பிரின்சிபல் நான் 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். என்ன ஆகுது? என்ன 5 வருஷத்தில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. என்ன ஆகுது? அமௌண்ட்டு டபுள் ஆகுது. அப்படி டபுள்னா 200 ஆகும். 100 ரூபானா 200 ஆகும். அப்போது இதில் வட்டி எவ்வளோ இருக்குனாக்கா 100 ரூபா இருக்கும். ஏன்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் அமௌண்ட்டு. இப்போ அசல் ஆல்ரெடி 100 ரூபா நம்ம சும்மா ஒரு அசம்ஷனில் எடுத்துருக்கோம்னு வச்சுங்க. அது டபுள் ஆனால் 200 ரூபா. அப்போ கூட என்ன கூடி இருக்கு? வட்டி தான் கூடி இருக்கு. ஏன்னா அசல் அப்படியே தான் இருக்கும்போது அது மாற்றம் ஆக போகிறதுல கூட வட்டி சேர்ந்ததுனால 100 ரூபா போகுது. அப்போது SI is equal to PNR by 100. SI எவ்வளோ? 100. பிரின்சிபல் நம்ம அசம்ஷனில் எடுத்தது 100. N 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சலு. இது அடிச்சுனாக்கா எவ்வளோ வருது? 20. இங்கே 1 இருக்கும், இந்த பக்கம் போனால் 6 20%. சார் இது 100ன்னு எடுத்து தான் போடணுமா? 100ன்னு எடுத்துன்னு போடணும்னு கூட அவசியம் இல்லை. பிரின்சிபல் அப்படியே டேரெக்டாக P கூட வச்சிங்க. அப்போ என்ன வரும்னாக்கா SI is equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் என்ன வரும்? Pன்னு கிடைக்கும். P இன்ட்டு N 5 இன்ட்டு R by 100. இந்த Pக்கு அந்த P கேன்சல் ஆகிட்டு இதை அடிச்சுன்னா 20. அப்போ R is equal to 20. எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வரும். 100 தான் எடுக்கணுமா அப்படின்ற அவசியம் இல்லை. 1000 எடுத்தாலும் வரும், 1 லட்சம் எடுத்தாலும் வரும். சிம்பிளான கணக்கு நீ 100ன்னு எடுத்துங்க. அவ்வளோதான். 192. பின்வருவற்றில் எது ரூபாய் 10 அசலுக்கு ஓராண்டுக்கு 2% என்ற வட்டி? 10,000 5,000 கொடுத்தா ஈஸியாக 2 அடிச்சு போட்டுருவோம். இங்கே என்னன்னா 10 ரூபா கொடுத்துட்டு 2% கேட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கு தான் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஈஸியாக தப்பு நடந்துடும். கொடுத்துக்கிறது தெளிவாக இதுங்க. அசல் எவ்வளோவா? 10 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு? ஓராண்டு கவனம் கொடுத்துட்டான். ரைட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2%. வட்டி கேட்குறாங்க. சரி, அப்படியே எழுதுங்க. ஒரு இந்த மாதிரி கணக்கு தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சின்ன சின்ன அமௌண்ட் பார்த்தோன்னே தப்பு நிறைய நடந்துடும். ரைட்டு. வட்டி எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்கணும். 10 ரூபாய்க்கு ஓராண்டுக்கு 2%. ஒரு சைபருக்கு ஒரு சைபர். இது எப்படி இருக்கு பாருங்க. SI is equal to 2/10. 0.2 0.2 எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ 20 பைசே 20 பைசான்னு சொல்லலாம், இப்படி எப்படி வேணா சொல்லலாம். 0.2 வேறு எப்படி எழுத முடியும்? இதுக்கு மேலே வர 0க்கு மதிப்பு கிடையாது. 193. The principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த அமௌண்ட்லாம் பார்த்துனாங்க. இதுதாங்க பிரச்சனையே. ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்து போடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்முலா வச்சே போடுங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஈஸியான கணக்கு ஷார்ட்கட்டில் போயிடுங்க. வராது, அது ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா வராதுன்னு தெரிஞ்சால் டேரெக்ட் மெத்தட் போயிடுங்க. A is equal to P of 1 plus R by 100 whole power n. சரி, அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு தொகைக்கான அமௌண்ட் தான் இது. பிரின்சிபல் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். 4%. 104/100. எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு. அப்போ ஸ்கொயர் வரும். நான் இதை 2 வாட்டி எழுதிக்கிறேன். என்ன வரும்? 4,26
25, 26, 25. எப்படி இது பாருங்கள், 26 × 26, 25 × 25. நான் ஏன் வந்து எல்லா கணக்கும் வந்து ஃபார்முலாவில் போகாத நார்மலாக இந்த மெத்தடில் போகிறதுக்கு காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். 26 ஸ்கொயர் எவ்வளோ, 25 ஸ்கொயர் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நல்லா நம்ம மனப்படமாக தெரிஞ்சால் தான் இந்த டேர்ம் போய் நம்ம படிக்க முடியும். இல்லைனா 26 வாய்ப்பாடில், இல்லைனா 2 வாய்ப்பாடில் ஒரு வாட்டி, 13 வாய்ப்பாடில் ஒரு வாட்டி, இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு உட்காந்துருக்கும். அப்போ 26 × 26 எவ்வளோ இருக்கும்? 25 × 25 625. இது 676 இருக்கும். அப்போது 26 ஸ்கொயர் வந்து 676. இது 676ல் எத்தனை மடங்கு போகும்? அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 676, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, யூனிட் டிஜிட். அப்போது 3ல் தான் முடியும். அப்போனா ஒரு 18க்கு 8, மீதி 1, 21, 22க்கு 2, இது 2, 20. அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் அடிச்சுன்னா எனக்கு 3 முறை வரும். இது நான் இந்த வாய்ப்பாடு சொல்லிட்டு ஆல்ரெடி 625. அப்போ 625 × 3 = 15க்கு 5, மீதி 1, 6, 1, 7, 18, 1875. ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த ஸ்கொயர்ஸ்லாம் நமக்கு டக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இதை நம்ம அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தெரியலன்ற பட்சத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ நேரம் ஆகும்னு. விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, இது வந்து எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக இது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2000 போல் அடிக்கிறோமா 13, இது 2000 போல் அடிக்கிறோமா 1, 0, 1, 4, திரும்ப 2000 போல் 13, திருப்பியும் 5, இடத்துல 0, 7. இது திரும்ப என்ன அடிக்கிறது நம்ம? இது 13 வாய்ப்பாடில் போகுமா இல்லைன்னே தெரியாது. ஏன்னா 13 ஒரு பகாயன், அந்த வாய்ப்பாடு கற்றுக்கிறதும் கஷ்டம். இதில் எப்படி அடிக்கிறது? இது உட்காந்து இன்னும் 2 சால்வ் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன தெரியாது, இது தனியாக உட்காந்து நம்ம பெருக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதனால தான் நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் இந்த மெத்தடில் போகிறதுக்கு வந்து அதிகபட்சம் வந்து நம்ம விருப்பம் காட்டுறது கிடையாது. அப்போ வேறு வழி இல்லை அப்படின்றப்போ இது செஞ்சு தான் ஆகணும். ஏதாவது ஒரு கணக்குக்கு செஞ்சு தான் ஆகணும். 2 மெத்தடுமே முறையாக கற்றுக்கணும். மேக்ஸ் பொறுத்தவரையும் கணிதம் வந்து அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்முலாவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் நம்ம செய்கிற விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கடினமான கணக்கு வர சொல்லோ இதுதான் நம்மளை காப்பாற்றும். டிஎன்பிசியில் 25 சம்முக்கு 15 சம் ஈஸியாக இருக்கும், 5 சம் மாடரேட்டராக இருக்கும், 5 சம் வந்து டஃப்பாக இருக்கும். இப்போ 15 சம்மில் 6ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சம் வந்து ஈஸியாக தான் கொடுப்பான். அப்போ எல்லாத்துக்கும் உட்காந்து ஃபார்முலா ப்ரொசீஜர் வந்து போட்டிங்கனாக்கா நமக்கு தான் டைம் வேஸ்ட். 15 ஆண்டு சரி மேலே பார்த்துருவோம். தமிழில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ ஆன் த பிரின்சிபல் அட் 15% per annum ஃபார் 3 years இஸ் ₹1134. இப்போது இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே 3 ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன். D is equal to PR square by 100 square 3 plus R by 100. ரைட்டா? அப்படியே டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பிரின்சிபல் எவ்வளோ? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1134 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். 15 × 15/100 × 100. 300 இது வந்து 6 வந்து 15 மேலே கொடுத்துருங்க. அப்போ 315/100. என்ன டேபிள் அடிக்க முடியும்? அது 3000 பொருள் அடித்தா சரி, 5000 பொருள் அடித்தா 3 முறை 20, 3, 20, 63, 6, ஆமாம் 63, ஒரு 20. வேறு என்ன அடிக்க முடியும்? 4, 3, 7, 8, 9, 9000 பொருள் அப்படியே போகுது. 2 சேர்த்து 9 அடிக்கிறேன் நான். 9னா ஒரு முறை. எத்தனை முறை போவோம்? 23, 2 முறை 6, 63. இதை அடித்தா 2 முறை. எப்படி இருக்குது பாருங்க. இது 2 ஈக்குவல் டு P/20 × 20 × 20 அப்படின்னுக்குது. 20 கியூப் எவ்வளோ? 8000 தெரியும் நமக்கு. இப்போ P is equal to 8000. 8000 × 2 16,000. தெளிவாக எழுதணும். அந்த சம் ஃபார்முலா எல்லாமே போடலாம், டைம் ஆகும், பேப்பரும் வேஸ்ட். ஏன்னா பின்னாடி கொடுத்து நமக்கு வந்து 3 பக்கம் தான் கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ சிக்கனமாக செய்யணுமோ அது செய்யணும். கடைசி டைமில் நமக்கு வந்து டோட்டல் கால்குலேஷன் போட சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனியாக ஒரு 1/2 பக்கம் தேவை. இதெல்லாம் கவனத்தில் வச்சுன்னு பயிற்சி செய்யுங்க. இங்கே பாட்டுக்கு நம்ம நோட் பூரா மேக்ஸ் போட்டு வைப்போம். அங்கே போனால் அவ்வளோலாம் டைம் இருக்காது. நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ரைட். There is 60% increase in an amount in 6 years at simple interest. Then the compound interest of ₹12,000 after 3 years. என்னென்ன கேட்குறாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% வருகிறது. அப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அசல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு என்னென்னே தெரியலன்னா 100ன்னு எடுத்துங்க. அப்போ 100ன்றனா 6 ஆண்டில்
எவ்வளோ அதிகம்னா 60%. இதுக்கு 60% இருக்க போகுது, 160 தான் மாறப்போகுது. ரைட். அப்போது இது கொடுத்துட்டு இதோட வட்டியில் இதுலேருந்து நான் வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு 12,000க்கு 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ 100 ரூபான்றது என்ன மாதிரி இருக்குது, இது அப்படியே டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே போட்டு போகிறாங்க, நல்லா கிடைக்கும். அப்படியே சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, நம்ம எழுதியே காமிச்சிடறோம் உங்களுக்கு. இப்போது இந்த 100 ரூபான்றது 160 ரூபா தொகையாக மாறி இருக்குது. நான் 60 ரூபா வட்டின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். பிரின்சிபல் 100 ரூபா, எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 100 அடிச்சிடலாம், இதையும் அடிச்சு 6 வந்து எனக்கு 10% கிடச்சிச்சு. ஸோ அப்போ இதை வச்சு நான் 12,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். சார் இது போட்டால் தான் வர முடியும்னா நான் போட்டும் காட்டுறேன், அதே சமயம் வந்து போடாமலே ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ 10% சொல்லியாச்சு. நம்ம நார்மலாக வந்து தண்ணி வட்டியில் எடுத்துக்கணும்னு கேட்டுங்களா, 12,000க்கு 10% எவ்வளோ, 1200. 3 வருஷத்துக்கு எவ்வளோ, 3600. அப்போ 3600 கிட்ட என்ன ஆன்சர் இருக்குது பாருங்க, 2160 வரவே வராது. 6000 சில்லற வரவே வராது. 3600க்கு மேலே தான் வரணும், வராது. தண்ணி வட்டியில் தான் நமக்கு 3600, கூட்டு வட்டியில் 3972. டேரெக்டாகவே ஆன்சர் போடலாம். இது டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான், இதே தான் சேம் ஆன்சர். ஆனால் இப்போ நமக்கு இது தோணலை அப்படின்னா எப்படி முறையாக செய்யறதுன்னா, வட்டி விகிதம் தெரிஞ்சு போச்சு. அசல் எவ்வளோ, 12,000. 12,000க்கு 10%. ஒரு சைபர், இங்கே ஒரு சைபர், இங்கே ஒரு சைபர், 1200 கிடைக்குது. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 13,200 கிடைக்குமா? ரெண்டு 7 5 9 3 ஆன்சர் வந்துச்சு பாருங்க. சப்போ இது ஏன் சார் 3 தடவை செஞ்சிருக்கீங்கன்னா, எத்தனை முறை கேட்டிருக்கேன்னா 3 இயர்ஸ் கேட்டிருக்கோம். அதனால் நான் 3 முறை அதை கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோ தூரம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பார்த்து ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயினாக்கலாம். டெஃபினட்டாக இந்த 2 ஆன்சர் வரப்போகிறதில்ல. ஒன்று இதுதான். ஏன்னா நம்ம தனி வட்டியிலே 3600 கிடைக்க சொல்லும், அதோட கம்மியான அமௌண்ட் எடுக்க போகிறதில்ல. அப்போ இதுதான் எடுக்க போகிறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் on 1500 for 3 years in 13.5. 2022 குரூப் 4 கொஸ்டின். இது வரைக்கும் டிஎன்பிசியில் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 1600 ரூபான்ற ஒரு அசலை 2 தனித்தனி இடத்துல வட்டிக்கு கொடுக்குறாங்க. என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்றது தெரியல. எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போது அதோட வித்தியாசம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 13 ரூபா 50 காசு அப்படின்ற வித்தியாசம் கிடைக்குது. கண்டிப்பாக அப்போது வெவ்வேறு வட்டி விகிதத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டி 2 வட்டித்துக்கு விகிதத்துக்கு உள்ள இடையான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. சிம்பிளாக எழுதிங்க, PNR by 100 மைனஸ் PNR by 100. அப்போது நமக்கு வட்டி அதுதான் தெரியும், SI = PNR by 100 தான் தெரியும். இதுதான் 13 ரூபா 50 காசு. ஆமாம், இதில் R1 R2 இதுக்கான வட்டி வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, டேரெக்டாக பிரதிநிதிக்கலாம். அப்படியே இப்போது பிரின்சிபல் எவ்வளோ, 1500 இன்ட்டு N 3 வருஷம் இன்ட்டு R1 டிவைடட் பை 100 மைனஸ் 1500. அதே அசல் தான் கொடுக்க போகிறாங்க, அதே 3 வருஷத்துக்கு வேறு வட்டி விகிதத்தில் கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் சால்வ் பண்ணால் எனக்கு இடையே என்ன கிடைக்க போகுது அப்படின்னா இது கிடைக்குது. அப்போது இதோட வித்தியாசம் என்னென்ன கண்டுபிடிக்கணும்ல, இது ரெண்டுத்தையும் அடிச்சிடுறோம். இப்போ இங்கேயும் பாருங்கள் 45 R2, இந்த இடத்துல 45 R1. நான் 45 என்ன பண்ணுறேன், பொதுவாக எடுத்துடுறேன். இந்த பக்கம் R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 13 ரூபா 50 காசு. ரைட்டா? இப்போது இதுதான் நமக்கு தேவை, அதுதான் டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அது எப்படி எதெல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல எதுறங்க இடம் இல்லைன்னு 13 ரூபா 50 காசு டிவைடட் பை 45. இது ரெண்டுத்தையும் மேலே கீழே 10ஆம் ஏற்பாடில் நீங்கள் பெருக்கிட்டு கூட அதுக்கப்புறம் அடிச்சு பாருங்கள். இல்லைன்னா டேரெக்டாக நான் அடிக்கிறேன். எனக்கு தெரியும் இது 45 வந்து எத்தனை முறை போகணுக்கா, 3 முறை தான், 135 3 முறை. இங்கே எனக்கு வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ நான் இங்கே புள்ளி இங்கே வச்சுக்கிறேன். அப்போது ரெண்டுத்துக்கு இடையான ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.3%. 197. The principal become ₹17,000 at the rate of 12% in 3 years. Find the principal. ரைட், ஆல்ரெடி சொன்ன ஷார்ட்கட்டை நம்ம இதில் பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு தொகை, ஏதோ ஒரு அசல், என்னன்னே தெரில, ஏதோ ஒரு அசல் 3 வருஷத்தில் என்னவா மாறி இருக்கு, 17,000 ரூபா மாறி இருக்கு.
என்ன வட்டி விகிதத்தில் 12,000 வட்டி விகிதத்தில். ரைட், என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 6,120. நான் என்ன பண்ணுறேன், 6,000 எடுத்துக்கிறேன் ரவுண்டா, சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். அப்போ 6,000னா 12% எவ்வளோ வரப்போகுது? இன்ட்டு 12/100 7,720. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ கிடைக்கும் 3 வருஷத்துக்குன்னா? கிட்டத்தட்ட ஒரு 2,000 சில்லற அப்படி வரும். அப்போது 3 வருஷத்துக்கு இதில் கிடைக்கிற வட்டி வந்து இது கூட காம்பீட் பண்ண முடியுமானா? முடியாது. அப்போ இதுவும் அவுட்டு, இதை விட கம்மியாகிற இதுவும் அவுட்டு. அப்போது 10,000 எடுக்குன்னு வச்சிங்களேன், அங்கே 10,600 நான் 10,000 எடுத்துக்கிறேன். அப்போ 10,000க்கு 12% எவ்வளோ இருக்க போகுது? 1,200 இருக்க போகுது. அப்போது 1,200னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 3,600. இது கூட கூட்டினா இது 11,000 எடுத்தாலே அந்த 4,000 கணக்கு தான் வரப்போகுது. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த அமௌண்ட் கிட்ட போகல. இப்போ டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் வந்து 12,500 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைநாடி முடியும். 125 × 36 0 12 இது நான் இங்கேருந்து எடுத்த பிரின்சிபல், எனக்கு கிடைச்ச வட்டி தொகை. கரெக்டாக வருதுங்களா? ஸோ சிம்பிள் தான். இந்த கணக்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது வந்து நார்மலாக போனோம்னாக்கா இது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா பிரின்சிபல் இல்லை, என்ன 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12, இதுவும் இல்லை. இது ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அது எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். SI = PNR/100. அப்போ இது எப்படி எழுதலாம்? A - P = PNR/100. அப்போது எல்லாத்தையும் உட்காந்து பிரதிட்டு கரெக்டாக எல்லாமே அடிப்பட்டால் பரவாயில்ல. என்ன இருக்குது? 17,000 - P = என்ன எவ்வளோ? 3. இங்கே பிரச்சனையே அதுதான். இது கரெக்டாக அடிப்படாது. இங்கே நேராக போய் எடுத்துன்னு போக முடியாது. ஏங்க 17,000 ரவுண்ட் ஆகுது, இந்த இடத்துல 3 இருக்குது, 12 இருக்குது, ரெண்டுமே இதில் அடிப்படாது. ஸோ இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இது சம் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும். ஆனால் ஆன்சர் வந்துடும். பட் இது உங்களுக்கு ஈஸி. இஃப் மனோவர் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ₹750, டைரெக்டாக வட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டி கொடுத்துட்டாங்கன்னா SI 750. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எவ்வளோ பிரின்சிபலு? 4,500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது SI = PNR/100. SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750. பிரின்சிபலு 4,500. ரைட்டு. எத்தனை வருஷம்? 2. 6/100. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சலு. வேறு என்ன அடிக்க முடியும்? 5ஆவது பாட்டில் 9 முறை, 5ஆவது பாட்டில் 150, 75. அப்போது 9R = 75. 3 டேபிள் அடிக்கலாம். R = 25/3. அடிச்சோன்னாக்கா 3 8 3 8 24. இது 1. B ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 199. Ram deposit ₹15,000 as fixed deposit if the bank gives 4% as simple interest after 73 days. இங்கே தான் கவனிக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வருஷ கணக்கில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மாத கணக்கு கூட பார்த்தோம். பட் இங்கே பாருங்கள் 73 நாட்கள்னு கொடுத்துட்டான். இப்போ இங்கே தான் கொஞ்சம் குழப்பம். இப்போது ஒருத்தர் வந்து 15,000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் போடுறாரு. ரைட்டா? என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாருன்னா 4%. எவ்வளோ நாளைக்கு போடுறாருன்னா N வந்து வெறும் 73. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு வருஷம்னா டைரெக்டாக எடுத்துக்கலாம் 3 4. மாதம்னு பார்க்க சொல்லோ /12 போட்டோம். இங்கே நாட்கள் டேஸ்ன்னு பார்க்க சொல்லோ கண்டிப்பாக 365 அப்படி தான் போட்டோம். ரைட்டு. அதுக்கான வட்டி என்னான்னு கேட்குறாங்க. சரி, SI = SI எவ்வளோ தெரியாத தான் கண்டுபிடிக்கணும். 4/100 × 73/365. இது டைரெக்டாக அடிச்சுன்னா 5 முறை போவோம். 1 2 1 2 30 120 ரூபா வட்டி கிடைக்கும். மொத்த தொகை கேட்குறாங்களா?
அப்போ அசல் 15, அது கூட ஒரு 120 கூட்டிங்கன்னா 15 120. ரைட், 200 சம் பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் விச் 640 amount 774.40 in 2 years. Find the interest compounded annually. அப்படியே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த சம் போட முடியுதா பாருங்க. 640 இருக்கா, தனி வட்டியிலே எடுப்போம். ஓகே, தனி வட்டியில் 10% அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு அசம்ஷன் இல்லை, ஏன்னா மீதியெல்லாம் வந்து வேறு இருக்குது. நமக்கு ஈஸியான ஆப்ஷன் 10 இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம். 10% எடுக்கிறோன்னாக்கா 64, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எவ்வளோ கிடைக்குது? 128 கிடைக்குது. அப்போது இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100, 134 தான் வருது. ரைட்டு, 64க்கு 10% எல்லாத்துலேயும் இருக்கிறதே கம்மி இதுதான். இது எடுக்க சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் நியர்பை வருது. இப்போ 12% அப்படின்னு எடுக்கிறோன்னா என்ன வரும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 72, 74 அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்படின்ற போக 140 சில்லற அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போது இந்த மாதிரி கணக்கு வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாகவே பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் எடுத்துங்க. இல்லைனா அது எப்படி பண்ணோன்னா 774.40 ஈக்குவல் டு பிரின்சிபல் 640 1 + R/100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ இது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அதுக்கப்புறம் இதுக்கு ரூட் எடுத்து இதை கேன்சல் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் போயிடும். நான் டேரெக்டாகவே ஆன்சர் ஆப்ஷன் வந்து 10% எடுத்துக்கிறேன். ஈஸியான ஆப்ஷனே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கஷ்டமான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 640 10/100 எனக்கு 64. அப்போ என்ன கிடைக்குது? 4 0 7. இதுக்கு ஒரு 10%, ஒரு சைபர் 70.4. ரெண்டுத்தையும் கூட்டுறோம், எவ்வளோ கிடைக்குது? 134. அப்போது 640 ஒரு 134.4 கரெக்டாக 4 4 7 7. அப்போ எனக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிச்சு. இதுக்கு 10% ஆன்சர். இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எளிமையாக போட்டு போயிடலாம். ஏன்னா ஃபார்முலாவில் போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் அதிகன்றதை தாண்டி கால்குலேஷன் பண்ண முடியாது நம்மளால். எது ரூட்டு எதுன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ் வந்து டெஸ்ட் 6ஓடது எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.